இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அவர் என்ன தூக்கிட்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட இறந்து போன தங்கச்சியோட உடம்ப தான் அவர் எடுத்துட்டு போறாரு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவுல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன தங்கச்சியோட அக்கௌண்ட்ல வந்துட்டு 20,000 காசு இருந்திருக்கு. அந்த காசை வந்துட்டு எடுக்கிறதுக்காக அண்ணா வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் முடியவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யார் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இல்லை அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பேங்க் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேற வழியே இல்லைன்ற நிலைமையில இறந்து பண்ணோம் தன்னோட தங்கச்சியை சமாதியை தோண்டி அவங்க தங்கச்சியோட உடம்பு எடுத்துட்டு பேங்க்கு போயிருக்காரு. இது நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல, என்ன எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அரசாங்கம் எந்த அளவுல இருக்கு, இல்ல நம்ம அரசு அதிகாரிகள் மேல குறை சொல்றதா, இல்ல முறையான ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஏன்னா அங்க எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மனுஷன் இருக்கானா இல்லை இறந்துட்டானா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு இந்த பேங்க் மேனேஜர்ஸ் கடுமையாக நடந்துக்கிட்டாங்களா என்னாச்சுன்னு தெரில. பட் ஆனால் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது.